உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 31 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய 2 வகுப்பறை கட்டிடங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதனை மாவட்ட ஆட்சியர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதில் எம்எல்ஏ எஸ். பாலாஜி உட்பட பலர் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டத்திற்கு உட்பட்ட கொளத்தூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் குழந்தை நேயப்பள்ளி உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 31 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய 2 வகுப்பறை கட்டிடங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதனை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் நேரில் சென்று குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் ஊரக வளர்ச்சி முகமை கூடுதல் ஆட்சியர் அனாமிகா ரமேஷ், ஈயப்பா திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். பாலாஜி, திமுக ஒன்றியக்குழு பெருந்தலைவர் இதயவர்மன், மாவட்ட ஒன்றியக்குழு துணைத் தலைவர் காயத்ரி அன்புச்செழியன், பிசிக ஒன்றிய செயலாளர் விடுதலை நெஞ்சன், மாம்பாக்கம் ஒன்றிய கவுன்சிலர் அருண்குமார், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலுவலர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் பள்ளி வகுப்பறையை குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்து வகுப்பறைகளை ஆய்வு செய்தார். அதில் 2 வகுப்பறை கட்டிடங்களிலும் பள்ளி சிறுவர்கள் பாடங்களை எளிதாக பயிலும் விதத்தில் சிறுவர்களுக்கு படங்களை ஊக்குவிக்கும் விதமாக இயற்கை காட்சி படங்கள், காய்கறிகள், மனித உறுப்புகள், கடல் சார்ந்த உயிரினங்கள், பல வகையான பூக்கள், சூரிய கிரகணங்கள், சந்திர கிரகணங்கள், இந்தியா வரைபடம், தமிழ்நாடு வரைபடம், மாநில மாவட்ட பெயர்கள் உள்ளிட்ட பல வகையான காட்சிகளை ஓவியமாக சுவற்றில் வரையப்பட்டுள்ளதை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் பள்ளி சிறுவர்களுக்கும் இனிப்புகள் வழங்கினர். யாராவது அனாமிகா ரமேஷ், கூடுதல் கலெக்டர், ஆட்சியர், கூடுதல் ஆட்சியர், அதாவது மாவட்ட ஊரக வளர்ச்சி அது மட்டும் ஒன்று அதோட சேர்ந்து
தொடங்கி வைக்குமாறு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வழங்கும் குழந்தைநேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்ட புதிய வகுப்பறை கட்டடங்கள், கிராம செயலக கட்டடங்கள், கிராம ஊராட்சி அலுவலக கட்டடங்கள் மற்றும் ஊராட்சி மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் விதி என்றும் இன்று அறிவித்திருந்ததன் அடிப்படையில்